ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. கடந்த பகுதியின் தொடர்ச்சியை இன்று தொடர்கின்றோம். வாருங்கள், இந்த நிகழ்ச்சியை நமக்காக விளக்கங்களோடு தெளிவுபடுத்த இருக்கின்றவர் தந்தை ரேமன் ஜோசப் அவர்களை வரவேற்போம். வணக்கம் தந்தையே. வணக்கம். இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவர் தம் அடியவரும் கத்கேப்பரை சார்ந்த அமித்தாயின் மகனுமான இறைவாக்கினர் யோனாவின் மூலம் உரைத்த வாக்கின்படியே இங்கே ஒரு கருத்து வருகிறது, ஒரு வரலாற்று செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் தம் அடியவரும், அதாவது இறைவாக்கினர், இறைவனுடைய அடியவர் இறைவாக்கினர். அவர் எந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்றால் கத்கேப்பரை சேர்ந்தவர். கெஃபார் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். காத்கெஃபார். அந்த காத்கெஃபாரை சேர்ந்த அமித்தாயின் மகனான இறைவாக்கினர் யோனாவின் மூலம் உரைத்த வாக்கின்படி, அதாவது யோனா என்கிற ஒரு வரலாற்று இறைவாக்கினர், அவர் வடநாட்டில் இறைவாக்கு உரைத்தவர். இந்த காத்கெப்பேர் என்பது எங்கே இருக்கிறது என்றால், நமக்கு இந்த காத்கெபரை பற்றிய குறிப்பு எங்கே இருக்கிறது என்றால் 19 யோசுவா புத்தகம் 19ஆம் அதிகாரம் 13. இது செபுலோன் குலத்துக்கு சொந்தமான பகுதி. யோசுவா புத்தகம் 19:13. எனவே இந்த பகுதியைச் சேர்ந்தவர் தான், செபுலோன் குலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த யோனா. இவர் யாருடைய மகன் என்றால் அமித்தாயினுடைய மகன். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யோனா புத்தகம். இந்த யோனா புத்தகத்துக்கும் யோனாவுக்கும் தொடர்பு இருக்கிறது, வரலாற்று யோனாவுக்கும். என்ன தொடர்புனா, வரலாற்று யோனா 770 வாழ்ந்தவர். அதாவது யாருடைய காலம் என்றால் யெரொபெயாம் 2 காலத்தில் வாழ்ந்தவர். இந்த யோனா யெரொபெயாம் 2 பற்றி என்ன சொல்கிறார்னா, அந்த அமித்தாயினுடைய மகனாக இருக்கிறவர், காத்கெபேரை சேர்ந்தவர், அவர் ஒரு இறைவாக்கை உரைக்கிறார். அந்த இறைவாக்கை பற்றி இங்கே சொல்லலை, இறைவாக்கினுடைய பின்னணியும் சொல்லலை. ஆனால் அவர் என்ன சொல்லியிருக்கலாம் என்றால், இங்கே பின்னால் வருகின்ற கருத்தின் அடிப்படையில் பார்க்கிற போது, இவனுடைய ஆட்சி காலத்தில் நாடு செழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இவனுடைய நாட்டிலே எல்லாம் வளர்ச்சியாக இருக்கும், எல்லா வழிகளிலும் இவன் பெருமையை சேர்ப்பான் என்கிற செய்தியை சொல்லியிருக்க வேண்டும். நீங்கள் தயவுந்து அதை தொடர்ந்து வாசிங்க. யோனாவின் மூலம் உரைத்த வாக்கின்படியே யெரொபெயாம் ஆமாத்து கணவாய் முதல் ஆராபாக் கடல் வரை இஸ்ரேலுக்குரிய நிலப்பகுதியை மீண்டும் இணைத்து கொண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னுடைய அரசை வலிமைப்படுத்தினான். எந்த பகுதியில் வலிமைப்படுத்தி இருக்கிறான்? யோர்தானுக்கு அக்கறை பகுதியில் உள்ள பகுதிகளை அவன் என்ன பண்ணியிருக்கிறான்? வலிமை மிக்கதாக மாற்றியிருக்கிறான். இதுவரை இஸ்ராயேலருடைய அந்த வடநாட்டு அரசர்கள் எல்லாம் எந்த பகுதியில் தான் ஆதிக்கம் செலுத்தினார்கள் என்றால், மேற்கே இருக்கிற பகுதி, கிழக்கே இருக்கிற யோர்தானுக்கு அக்கறை பகுதியில் இவர்கள் எப்பொழுது பார்த்தாலும் இழப்புகளையே சந்தித்து கொண்டிருந்தார்கள். குறிப்பாக கிளையாது, நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். சிரியர்கள் கிளையாதை எப்போதும் அவர்களே சண்டையிட்டு வைத்துக் கொள்வார்கள். அதே மாதிரி அம்மோனியர்கள், இந்த 2 இனங்களும் கிளையாத்துக்கு எப்போதுமே இவங்க விட்டான அவங்க விட்டானா இவங்க, இந்த 2க்கும் இடையிலே இடியாப்பு சிக்கல் போல அது சிக்கி கிடக்கும். இதனால் இஸ்ராயல் அதை அனுபவிக்கவே முடியாமல் இருக்கும். ஆனால்
இந்த யெரொபெயாம், இரண்டாம் யெரொபெயாம் அவனால் என்ன சாதிக்க முடிந்தது? ஆமாத் என்றால் ஏறக்குறைய தமஸ்கு நகர். தமஸ்கு நகர் என்றால் சிரியருடைய தலைநகர். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆமாத் நகரிலிருந்து சாக்கடல் வரை, சாக்கடல் என்பது ஏறக்குறைய அம்மோனியர், மோபாபியர், ஏதோமியருடைய பகுதி வரை, அவ்வளவு பகுதிகளையும், இதில் பெரும்பகுதி யாருக்கு சொந்தமாக இருந்த பகுதிகள் என்றால் இஸ்ராயேல் குலங்களில் மனாசேக்கு சொந்தமான ஒரு பகுதி, மேற்கு பகுதி, அதாவது கிளையாத்து பகுதியெல்லாம் மனாசேக்கு சொந்தம். அதுக்கடுத்து காத்துக்கு சொந்தம். அதுக்கடுத்து சிமியோனுக்கு சொந்தம். இந்த பகுதிகள் அத்தனையும் இப்பொழுது யார் கைக்கு வந்துவிட்டது? இஸ்ரேல் நாட்டுக்கு வந்துவிட்டது ஒட்டுமொத்தமாக. அதாவது டிரான்ஸ் ஜோர்டன் என்று அழைக்கப்படுகிற யோர்தானுக்கு அக்கறை பகுதியில் இருக்கிற எல்லா பகுதிகளும் எங்கே இருந்து என்றால் தமஸ்கு நகரிலிருந்து அராபா பாலைவனம் வரை அல்லது அராபா மலைகள் வரை, சாக்கடலுடைய தென்பகுதி வரை இப்பொழுது இவனுடைய கைக்கு வந்துவிட்டான். அப்படின்னா இவனுக்கு என்ன வலிமை இருக்கிறது? இந்த பொலிட்டிக்கல் பவர். அவனிடத்தில் இப்பொழுது அரசியல் வலிமை இருக்கிறது. அரசியல் வலிமை மட்டுமல்ல, நீங்கள் ஆமோஸ் புத்தகம் சமகாலத்தவர். ஆமோஸும் இரண்டாம் யெரொபெயாமும் சமகாலத்தவர்கள். அப்போ ஆமோஸ் இவனை பற்றி பயங்கரமாக திட்டி தீர்ப்பார், இரண்டாம் யெரொபெயாம் பற்றி. ஆனால் இவனுடைய நாடு எப்படி இருந்தது என்பதற்கு ஆதாரங்கள் எல்லாம் ஆமோஸ்கிட்ட தான் நம்ம பார்க்குறோம். உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள், ஆமோஸ் 3ஆம் அதிகாரம் 13 முதல் 15 வசனங்கள். கேளுங்கள், கேட்டு யாக்கோபின் வீட்டாருக்கு எதிராய் சான்று பகருங்கள் என்கிறார் படைகளின் கடவுளாம் தலைவராகிய ஆண்டவர். திட்டுறாரு. இவன் அடிப்படையில் பார்த்தோம்னா ஆமோஸ் யாரை திட்டுறாரு? வடநாட்டு மக்களை திட்டுகிறார், இஸ்ராயல் மக்களை திட்டுறார். ஆனால் திட்டுகின்ற போதே சில செய்திகளை சொல்லுகிறார். வாசியுங்கள். இஸ்ரேலின் குற்றங்களுக்காய் அதனை தண்டிக்கும் நாளில் பெத்தேலில் உள்ள பலிப்பீடங்களை அழிப்பேன். பலிப்பீடத்தின் கொம்புகள் வெட்டப்பட்டு தரையில் விழும். குளிர்கால வீட்டையும் கோடைகால வீட்டையும் இடித்து தள்ளுவேன். அதாவது இந்த நாட்டில், வடநாட்டில் இஸ்ராயல் நாட்டில் எத்தனை வீடுகள் இருக்கான் ஒரு ஆளுக்கு? குளிர்கால வீடு, குளிர்காலத்துக்கு ஒன்று வீடு, கோடை காலத்துக்குன்னு ஒரு வீடு. இப்போ ஒருத்தனுக்கு குளிர்காலத்துக்கு ஒரு வீடு, கோடை காலத்துக்கு ஒரு வீடு இருக்குன்னா என்ன பொருள்? அவன் வசதியோடு வாழ்கிறான், செல்வ செழிப்போடு இருக்கிறான் என்று பொருள். இப்போ ஒருத்தனுக்கு கொடைக்கானலில் ஒரு வீடும் சென்னையில் ஒரு வீடு இருக்குன்னா, ஊட்டியில் ஒரு வீடும் கொடைக்கானலில் சென்னையில் ஒரு வீடு இருக்குன்னா என்ன பொருள்? அவன் செல்வ செழிப்போடு இருக்கிறான் என்று பொருள். கொடைக்கானலையும் ஊட்டியிலையும் எப்போ போயிருப்பான்? எங்கே எப்பொழுதெல்லாம் இங்கே வெயில் அடிக்கிறதோ, ஏப்ரல் மே மாதம் பூரா இவன் எங்கே இருப்பான்? கொடைக்கானல் ஊட்டியில் இருப்பான். இங்கே வெயில் மிதமாக இருக்கின்ற போது சென்னையில் இருப்பான். இப்போ விடுமுறைக்கு ஒரு வீடு, வாழ்வதற்கு ஒரு வீடு, பணிக்கு ஒரு வீடு. அப்போ இந்த ஒரு சூழ்நிலை எங்கே இருக்கான்? வடநாட்டில் இருக்கான். யார் காலத்தில்? இரண்டாம் யெரொபெயாம் காலத்தில் இருக்கிற ஆமோஸுடைய அந்த காலம் அது. ஆமோஸ் 760, யோனா 770 என்றால் ஆமோஸ் 760. யோனா வரலாற்று இறைவாக்கினர். ஆனால் யோனா புத்தகத்துக்கு இந்த வரலாற்று இறைவாக்கினருக்கு நிறைய வேறுபாடு இருக்கிறது. இந்த யோனா புத்தகம் என்பது வரலாற்று இறைவாக்கினுடைய பெயரை மட்டும்தான் கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த யோனா இறைவாக்கினுடைய உண்மையான வரலாற்று புத்தகம் அல்ல அது. அவருடைய பெயரை வைத்து ஒரு கதை எழுதப்பட்டு இருக்கிறது. அதாவது யோனா இறைவாக்கினர் இவர் ஒரு இவர் கிடையாது உண்மையில் ஹீரோ. இந்த புத்தகத்தினுடைய தலைமை பாத்திரம் யோனா கிடையாது. இந்த புத்தகத்தினுடைய தலைமை பாத்திரம் யாருன்னு சொன்னால் கடவுள் தான், யாவே தான். இந்த புத்தகத்தினுடைய ஒரு வில்லிய பாத்திரம் தான் யாரு? யோனா. இவர் என்ன நினைக்கிறார்? யோனா என்ன நினைக்கிறார்? நினிவே அழிய வேண்டும் என்று நினைக்கிறார். அழிவை யார் நினைப்பது? ஒரு எதிர்நிலை எடுக்கிறவன் தான் நினைப்பான். ஒரு நகர் வாழ வேண்டும் என்று யார் நினைப்பா? நல்லவர்.
கடவுள் இந்த நகர் வாழ வேண்டும் நினைக்கிறார். ஆனால் யோனா என்ன நினைக்கிறான்? நகர் அழிக்கணும்னு நினைக்கிறான். இப்போ யோனா யாரை இங்கே நினைவுபடுத்துறான்னு இஸ்ராயல் மக்களை நினைவுபடுத்துகிறான். ஏன்னா இஸ்ராயல் மக்களை நினிவே முழுமையாக அழித்தது, அவர்களை நாடு கடத்தியது. அதனால் இந்த நினிவே அழிந்து போக வேண்டும் என்று இஸ்ராயல் மக்கள் விரும்பினார்கள். அதனால் இந்த புத்தகத்தை எழுதுகிற ஆசிரியர் யோனாங்கிற பாத்திரம், அது வடநாட்டிலேருந்து இருக்கிற பாத்திரம், இஸ்ராயல் நாட்டிலேருந்து இருக்கிற பாத்திரம், ஏறக்குறைய இந்த நாடு கடத்தப்படுவதற்கு முன்னால் வாழ்ந்த ஒரு பாத்திரம். அந்த பாத்திரத்தை எடுத்து யாருக்கு எதிராக அமைக்கிறார்கள்? இந்த நினிவே வாழ வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராக. அப்போ இஸ்ராயல் நாட்டிலும் நினிவே அழியக்கூடாது என்று நினைத்த மாந்தர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு கடவுள் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறார். எதிர்நிலையில் எடுத்த மனிதர்களுக்கு உதாரணமாக யார் இருக்கிறார்? யோனா. இப்போ யோனாவுக்கும் கடவுளுக்கும் தான் இங்கே போராட்டம் நடக்கிறது. நினிவேயை அழிக்க வேண்டுமா வேண்டாமா? யோனா அழிங்கிறாரு, கடவுள் அழிக்க வேணாங்கிறார். இப்போ யோனாவுடைய சார்பாக இருக்கிறவர்கள் யார் யார் அழிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க இஸ்ராயல் மக்களில் பெரும்பகுதி. ஆனால் யாவையுடைய பக்கம் ஒரு சிலர் இருக்கிறார்கள், நினிவே அழிய வேணாம். அதுவும் கடவுளுடைய மக்கள் தானே. அங்கே இருக்கிறவங்களும் அவங்க என்ன செஞ்சாங்க? ஒரு அரசன் எடுத்த முடிவுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அழிக்கக்கூடாது. எனவே இந்த கதையை பின்னுவதற்காகத்தான், நினிவே அழியக்கூடாது என்பதற்காக ஒரு பாத்திர படைப்பு தான் யோனா. இது வரலாற்று நிகழ்வு அல்ல, ஒரு பாத்திர படைப்பு. எனவே யோனா வரலாற்று யோனா இருந்தாலும் அவன் என்ன சொன்னான்? இரவாம் காலத்தில், 2ஆம் இரவாம் காலத்தில், இவன் வலிமை மிக்க மன்னன், இவன் சிறப்பு மிக்கவன் என்று ஒரு கருத்தை சொல்லுகிறான். அது இறைவாக்கா உரைக்கிறான், அதுபடி நடக்குது. ஆனால் ஆமோஸ் என்ன சொல்றாரு? யோனா சொன்னதுக்கு மாற்று கருத்தை சொல்லுகிறார். இந்த நாடு அழியணும், அங்கே இருக்கிற எல்லா பலிபீடங்களும் உடைத்து நொறுக்கப்படும். ஏனென்றால் நீங்கள்லாம் 2 வீடுகளை வச்சு வசதியாக வாழ்கிறீங்க, செல்வ செருக்கோடு வாழ்கிறீர்கள். கோடை காலத்துக்கு ஒரு வீடு, அது மட்டுமல்ல குளிர்காலத்துக்கு ஒரு வீடு வச்சுருக்கிறீங்க. இவங்களுக்கு கோடை காலத்துக்கு எங்கே வீடு இருக்குது தெரியுமா? கோடை காலத்துக்கு இவர்களுக்கு சமாரியாவில் வீடு. குளிர்காலத்துக்கு எங்கே வீடு இருக்கும்? யோர்தான் பள்ளத்தாக்கில். என்றால் யோர்தான் பள்ளத்தாக்கில் குளிர்காலத்தில் கூட 28 டிகிரி வெப்பம் இருக்கும், 30 டிகிரி வெப்பம் இருக்கும் யோர்தான் பள்ளத்தாக்கில். குளிர்காலத்தில் சமாரியாவில் 4 டிகிரி 5 டிகிரி இருக்கிற போது செல்சியஸ், 5 டிகிரி செல்சியஸ் இருக்கிற போது குளிர்காலத்தில் அங்கே யோர்தான் பள்ளத்தாக்கில் எத்தனை டிகிரி இருக்கும்? 28லேருந்து 30 டிகிரி செல்சியஸ். இப்போ இவன் சமாரியாவில் இருப்பானா, யோர்தான் பள்ளத்தாக்கில் வீட்டில் இருப்பானா? யோர்தான் பள்ளத்தாக்கு. அப்போ 2 வீடு கட்டி வாழக்கூடிய வசதி எங்கே இருக்குது? வடநாட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லை, தொடர்ந்து தந்தத்திலான வீடுகள் அழிந்து போகும். தந்தத்திலான வீடுகள். தந்தம், யானை தந்தத்தில் எதை கட்டியிருக்கானா? வீடுகளை கட்டியிருக்கானா. பாருங்க எவ்வளவு வசதிகள், வாய்ப்புகள் பாருங்க. தந்தத்திலான வீடு. ஆமோஸ் 5:11 எடுங்கள். ஆமோஸ் 5:11. நீங்கள் ஏழையரை நசுக்கி அவர்களிடம் தானிய வரியாக வாங்கியதை கொண்டு நன்கு செதுக்கிய கற்களால் வீடுகளை கட்டினீர்கள். நன்கு செதுக்கிய கற்களால், மார்பிள், கடப்ப கற்கள் சொல்லணும்ல, அதானே செதுக்கிறது, பாலிஷ் போடுறது மாதிரி. இந்த செதுக்கிற கற்கள், இந்த வீடுகள்லாம் எப்படி கட்டுறானா? செதுக்கிய கற்கள். நம்ம சும்மா செதுக்காத கல் அல்ல, செதுக்கிய கற்களில், கடப்பை கற்களை போன்ற பளபளக்கிற கற்களில் வீடு கட்டியிருக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த வீடுகளில் நீங்கள் வாழப்போவதில்லை. அருமையான திராட்சை தோட்டங்களை நீங்கள் அமைத்தீர்கள். அருமையான திராட்சை தோட்டங்கள். அதாவது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இஸ்ரேல் பள்ளத்தாக்கு முழுவதும் திராட்சை தோட்டங்கள். அந்த ஆக்காப்புக்கு திராட்சை தோட்டம் இருந்துச்சு, நாபோத்துக்கு திராட்சை தோட்டம் இருந்துச்சு. அவ்வளவு வசதி வாய்ப்புகள்லாம் இருக்கிறது, பெரிய பெரிய திராட்சை தோட்டங்கள்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 4 முதல் 6,
6ஆம் அதிகாரம் 4 முதல் 6. தந்தத்திலான கட்டிலில் பஞ்சனை மீது படுத்துக்கொண்டு சாய்ந்து கிடப்போருக்கும் சாய்ந்து கிடப்போருக்கு தந்தத்திலான கட்டில். வீடு மட்டும் தந்தத்தில் இல்லை, கட்டில்களும் தந்தத்தினால் செய்யப்பட்டு பஞ்சனையில் சாய்ந்து கிடக்கும். இந்த மக்கள் எல்லாம் அந்த அளவுக்கு வசதியோடு வாழ்கிறார்கள். அது மட்டும் இல்லை, அதே பகுதியில் நறுமண எண்ணெயை தடவிக்கொள்கிறவர்கள். பாருங்கள் எவ்வளவு வசதிகளோடு வாய்ப்புகளோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அதனால் யெரொபெயாம் காலத்தில் நாடு ஏதோ பிச்சை எடுக்கலை, நாட்டில் ஒன்றுமே இல்லாமல் இல்லை. 2ஆம் யெரொபெயாம் இஸ்ராயேல் நாட்டை வளமையோடு கொண்டு சென்றிருக்கிறான். பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறான், நாட்டு பகுதியையும் கூட்டியிருக்கிறான், பொருளாதாரத்தையும் மேலே கொண்டு வந்திருக்கான். ஆனால் பொருளாதாரம் யாருக்கிட்ட இருந்துச்சு? அதான் கேள்வி. பொருளாதாரம் யார் கையில் இருந்துச்சு? ஒரு சிலரிடத்தில், குறிப்பிட்ட நபர்களிடத்தில். எல்லாரும் பணக்காரர்களாக இல்லை, அவர்களிலும் ஒடுக்கப்பட்டவர்கள் இருந்தார்கள். அதான் பிரச்சனை. 2ஆம் யெரொபெயாமுடைய காலத்தில் பொன்னும் பொருளும் இருந்தது, ஆனால் அந்த பொன்னும் பொருளும் எல்லாரிடத்திலும் சமமாக இல்லை. இதைத்தான் ஆமோஸ் கேள்வி இருக்கு. இதைத்தான் சமூக நீதி அப்படிங்கிறோம். உன்கிட்ட வளமை இருக்கிறது, பொருளாதாரம் இருக்கிறது, நாட்டிலேயும் உனக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி அதிகாரம் இருக்கிறது, ஆட்சியை நீ பரவலாக்கி இருக்கிறாய். ஆனால் இந்த பரவலாக்கல் எங்கே யார்கிட்ட போகலை? மக்கள்கிட்ட போகலை. மக்கள் எளியவராக இருக்கிறார்கள். பணக்காரன்லாம் யாரை அடிமைப்படுத்துகிறான்? ஏழைகளை அடிமைப்படுத்துகிறார்கள். ஆமோஸ் 2ஆம் அதிகாரம் 6 முதல் 7 வாசியுங்கள். நேர்மையாளரை வெள்ளிக்காசுக்கும், நேர்மையாளரை வெள்ளிக்காசுக்கு. 2வது, வறியவரை ஒரு ஜோடி மிதியடிக்கும், வறியவரை ஒரு ஜோடி மிதியடிக்கும் விற்கின்றார்கள். அதாவது பாருங்க எந்த அளவுக்கு கொடுமை நடக்குன்னா, நேர்மையாளரை வெள்ளிக்காசுக்கும் வறியவரை ஒரு ஜோடி செருப்புக்கு விற்கிறாங்க. அதுக்கடுத்து 3வது, ஏழையரின் தலைகளை மண்ணில் புழுதிபட மிதிக்கின்றார்கள். ஏழைகளின் தலைகளை மண்ணில் புழுதிபட மிதிக்கிறார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கின்றார்கள். ஒடுக்கப்பட்டோரின் நெறியை கெடுக்கிறார்கள். 4வது குற்றம். 5வது குற்றம், அடகாக வாங்கிய ஆடைகளை விரித்து போட்டு அனைத்து பலிப்பீடத்தின் முன்பும் படுத்து கிடக்கின்றார்கள். 6வது குற்றம், அபராதம் விதித்து கிடைத்த மதுவினை தங்கள் கடவுளின் இல்லத்தில் குடிக்கிறார்கள். ஆக 6 குற்றங்களும் சாமானிய குற்றங்கள் அல்ல. எந்த அளவுக்கு எளிய மக்கள், வறியவர்கள், இவர்களையெல்லாம் ஒடுக்கிற குற்றங்கள். பாருங்க, இவ்வளவு வசதியாக இருக்கிறான், தந்தத்தாலான கட்டில் படுத்து பஞ்சனையில் அப்படியே சாஞ்சு கிடந்து நறுமண எண்ணெய்களெல்லாம் உடம்புல பூசி இந்த அளவுக்கு வசதியோடு வாய்ப்புகளோடு இருக்கிறவன் கடைசியில் இந்த பணமெல்லாம் எப்படி வருது? யாரை அடிமைப்படுத்தி, யாரை கொடுமைப்படுத்தி? ஏழைகளையும் எளியவர்களையும் வறியவர்களையும் கொடுமைப்படுத்தி அவங்களுடைய தலையை புழுதிபட மண்ணில் மிதித்து அவனுடைய நெறியை கெடுத்து அவனை வெள்ளிக்காசுக்கு விற்று அதில் கிடைக்கிற பணம். எனவே வசதியோடு வாழ்கிற வாய்ப்போடு வாழ்கிறார்கள். ஆனால் அங்கே எங்கே தவறு நடக்கிறது? பொருளாதாரம் பெருமைக்குரியதாக இருக்கலாம், ஆட்சி பெருமைக்குரியதாக இருக்கலாம், ஆனால் எது அல்ல? சமத்துவம். நீதி இல்லை, நேர்மை இல்லை, உண்மை இல்லை, சமூக நீதி இல்லை, ஒழுக்கம் இல்லை. இந்த மொராலிட்டி, ஸ்பிரிச்சுவாலிட்டி எங்கே? ஆன்மீகம் எங்கே? இறை ஆன்மீகம் எங்கே? இஸ்ராயல் மக்களுக்கு இருக்க வேண்டிய அந்த ஆன்மீகம் எங்கே? ஒழுக்க நெறி எங்கே? மோசே கொடுத்த அந்த சீனாய் மலை உடன்படிக்கை கட்டளைகள் எங்கே இருக்கா இஸ்ரேல் நாட்டில் 2ஆம் யெரொபெயாம் காலத்தில்? எனவே பொருளாதார வளர்ச்சி மட்டும் ஒரு நாட்டினுடைய உயர்வு அல்ல. எங்கே மக்கள் சமமாக மதிக்கப்படுகிறார்களோ, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதோ, அதுதான் உண்மையான வளர்ச்சி. அதனால் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறான். இந்த இறைவாக்கினர் அமித்யாவுடைய மகனாகிய யோனா சொல்கிறது போல. ஆனால் ஆமோஸ் என்ன சொல்கிறாரு? உன் நாட்டில் பொருளாதாரம் இருக்குது,
உன்னுடைய நாட்டில் வளர்ச்சி இருக்குது, ஆனால் என்ன இல்லை, சமூக நீதி இல்லை. உன்னுடைய நாட்டில் நீ மக்களை, சாமானிய மக்களை மதிக்கலை, அவங்கள கேவலமாக நடத்துகிற. அப்படின்னா உனக்கு ஆன்மீகம் இழந்து விட்டாய், உன்னிடத்தில் ஒழுக்கமும் ஒழுக்க நெறியும் இல்லாமல் போய்விட்டது. அந்த நிலைக்குத்தான் இந்த நாடு இருக்கிறது, செல்வச் செழிப்பு இருக்கிறது. ஆனால் குடிமக்களிடத்தில் உண்மையான அந்த அறநெறி இல்லை, அந்த அறநெறி வாழ்வு முழுவதுமாக அழிந்து விட்டது என்பதைத்தான் இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. 26ஆம் வசனம். ஏனெனில் இஸ்ரேலர் மிக கடுமையாக துன்புறுவதை ஆண்டவர் கண்டார். இஸ்ரேல் மக்கள் மிக கடுமையாக துன்புறுவதை ஆண்டவர் பார்க்கிறார். அதற்கு பிறகு இன்னொரு சிந்தனை, அடிமையோ குடிமகனோ எவரும் விடப்படவில்லை, அவர்களுக்கு துணை செய்ய ஒருவரும் இல்லை. இஸ்ராயல் மக்கள் கடுமையாக துன்புறுகிறார் என்றால் எந்த காலம் என்றால் இந்த 2ஆம் யெரொபெயாமுடைய ஆட்சிக்கு முந்தைய காலம். நமக்கு தெரியும், இந்த யெரொபெயாமுடைய ஆட்சி காலத்துக்கு முன்னால் இவனுடைய தந்தை யோவாசு, அவனுக்கு தந்தை யோகவாசு, இவர்களுடைய காலமெல்லாம் மிகவும் கடுமையான காலம். குறிப்பாக சிரியர்கள் இவர்களை அடக்கி ஒடுக்கி கொண்டிருந்த காலம். எனவே சிரியர்கள் கையில் அவங்க சின்னாபின்னப்பட்டு கிடந்தார்கள். அந்த நேரத்திலே ஒரு இறைவாக்கு அருளப்படுகிறது. என்ன இறைவாக்கு என்றால், இந்த மக்களை எல்லாம் மீட்பதற்கு ஒருவன் வருவான், அவன் அவனுடைய ஆட்சி காலத்தில் எல்லாம் நலமாக இருக்கும். அந்த மன்னன் வேறு யாரும் அல்ல, மெசியா போல இருக்கிற அந்த ஆபத்து பந்தன் யார் என்றால் இந்த 2ஆம் யெரொபெயாம். இந்த 2ஆம் யெரொபெயாம் ஆட்சிக்கு வந்த பிறகு சிரியர்கள் எங்கே வாழாட்ட முடியலை, இஸ்ரேலுக்கு எதிராக வாழாட்ட முடியவில்லை. இதுக்கு ஒரு அரசியல் காரணம் இருக்கிறது. இவருடைய தந்தை காலம் வரை என்ன நிகழ்ந்தது என்றால், சிரியர்கள் வலுவோடு இருந்தார்கள். இவருடைய தந்தையினுடைய காலத்துக்கு பிறகு யெரொபெயாமுடைய ஆட்சி காலம் வருகின்ற ஒரு காலகட்டத்தில் அசீரியர்கள் சிரியர்களை தங்களுடைய கைக்குள் வைத்து கொண்டார்கள், கிடுக்கிப்பிடி போட்டு. அதனால அசிரியர்கள் அவர்களுடைய கைகளில் சிரியா மாட்டினதுனால சிரியாவுடைய வலிமை குன்றியது. அதனால இவர்களை இஸ்ரேலுக்கு எதிராக இவர்களால் வாழாட்ட முடியவில்லை. அதனால தான் இவனால் இஸ்ரேல் பகுதியை எந்த பக்கம் பெருக்க முடிந்தது? கிழக்கே இருக்கிற யோர்தானுக்கு அக்கறை பகுதியிலே பெருக்க முடிந்தது. இது இவனுக்கு சாதகமாக இருந்தது. இதனால இஸ்ராயல் மக்களுடைய கடுமையான துன்பத்திலிருந்து ஒரு மீட்பு கிடைத்தது. சிரியாவினுடைய துன்புறுத்தலிருந்து ஒரு மீட்பு கிடைத்தது. அப்ப மீட்பு கிடைக்கின்ற போது இவர்கள் அடிமைகளாக இல்லை, இந்த குடிமக்களுக்கும் எந்த துன்பமும் இல்லை. எனவே இந்த நிலையில்தான் இவர்களுடைய நாட்டிலே வளர்ச்சி ஏற்படுகிறது. தொடர்ந்து 27. ஆனால் ஆண்டவர் இஸ்ரேலின் பெயரை வானத்தின் கீழிருந்து அழித்து விடுவதாக கூறியிருக்கவில்லை. ஆக இந்த துன்பங்கள் எல்லாம் இருக்கு, துயரங்கள் எல்லாம் இருக்கு, துணை செய்வதற்கு யாருமே இல்லை. அந்த நிலையில் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை அழித்து விட வேண்டும் என்று விரும்பவில்லை. அதனால என்ன பண்றாரு? எனவே அவர் அவர்களை யோவாசின் மகன் யெரொபெயாமின் மூலம் விடுவித்தார். யோவாசின் மகன் யெரொபெயாம் மூலம் ஆண்டவர் விடுவிக்கின்றார் என்கிற அந்த செய்தி, அதுதான் ஒரு இறைவாக்கு செய்தியாக அமைகிறது. எனவே யெரொபெயாம் தான் ஏற்கனவே சுட்டிக்காட்டப்பட்ட, இது 12ஆம் அதிகாரத்தில் சுட்டிக்காட்டப்படும். அதாவது சிரியர்களுக்கு முன்னால் இவனுடைய தாத்தா, அதாவது யோகவாசு முழுமையாக தன்னுடைய நாட்டை இழந்த போது, நாட்டினுடைய பெரும்பகுதி இழந்த போது இந்த மக்கள் எல்லாம் துன்பப்பட்டார்கள். இவர்களை பாதுகாப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு காலத்தில் யாவேயே மனமும் ஒரு இறைவாக்க அறிவிப்பார். நிச்சயமாக உனக்கு இந்த துன்பங்கள் எல்லாம் மாறும், ஒரு மீட்பர் தோன்றுவார். அந்த மீட்பர் தான் யார்? 2ஆம் யெரொபெயாம். அதனால் 2ஆம் யெரொபெயாம் என்ன செய்தான்? மக்களை எல்லாம் இந்த அடிமைத்தலையிலிருந்து விடுவித்தான்.
சிறியருடைய அடிமைத்தலையிலிருந்து விடுவித்தான் என்பதைத்தான் இது சுட்டிக்காட்டுகிறது. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியிலே தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. சிறியர்களுக்கு எதிராக, அதனால் சிறியர்கள் கைப்பற்றியிருந்த எல்லா பகுதிகளையும் அவனால் கைக்கொள்ள முடிகிறது. ஒரு நீண்ட ஆட்சியை நடத்திவிட்டு, ஆனால் இவனுடைய ஆட்சி வலிமைமிகு ஆட்சி என்று சொல்லலாம். அதே மாதிரி